அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தமாக 1,93,706 வாக்காளர்கள் முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,706 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நாமக்கல் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளருடைய எண்ணிக்கை 2,64,052 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 36,130 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் அதற்கு பிறகு 2,27,922 பேர் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் நாமக்கல் தொகுதியில் கண்டறிந்துள்ளது. அடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட ராசிபுரம் தனி தொகுதி. இந்த தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,35,828 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 21,003 பேர். 21,003 பேரை ராசிபுரம் தொகுதியில் எஸ்ஐஆர் பணிகளின் போது நீக்கப்பட்டுள்ளனர். 21,003 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர்கள் 2,14,825 பேர் தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. நாமக்கலுக்கு உட்பட்ட சேந்தமங்கலம் தனி தொகுதி, அதாவது தமிழ்நாட்டிலேயே 2 தொகுதி தான் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் என்று 2 தொகுதி கண்டறியப்பட்டுள்ளது. ஒன்று ஏற்காடு, இன்னொன்று சேந்தமங்கலம். இவை இரண்டுமே ஏற்காடு சேலம், சேந்தமங்கலம் நாமக்கல் தொகுதி, நாமக்கல் மாவட்டம். சேந்தமங்கலம் தனி தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,49,377 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 28,326 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர்களாக தேர்தல் ஆணையத்தால் கண்டறியப்பட்டவர்கள் 2,21,051 பேர். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பரமத்தி வேலூர் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,22,632 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். அதில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் என்பது, அதாவது 2 லட்சம் சேந்தமங்கலம் முன்பு பார்த்தபோது சேந்தமங்கலம் தொகுதியினுடைய வாக்காளர் எண்ணிக்கை 2,49,377 பேர். சேந்தமங்கலம் தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 2,28,326 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர்களாக 2,21,051 பேர் வாக்காளர்களாக தேர்தல் ஆணையத்தால் எஸ்ஐஆர்கள் பணிகளுக்கு பின் கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தமாக நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,706 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் அந்த எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு முன்பு பார்த்தது போல தற்பொழுது வேலூர் தொகுதி, அதாவது பரமத்தி வேலூருடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பரமத்தி வேலூர் தொகுதியுடைய வாக்காளர் நிலவரம் இது. எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 2,22,632 பேர் வாக்காளர்களாக இங்கே இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 23,770 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 1,98,862 பேர். இவர்கள்தான் வாக்காளர்களாக பரமத்தி வேலூர் தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பரமத்தி வேலூர் தொகுதி, அதாவது நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பரமத்தி வேலூர் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,22,632 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். தற்பொழுது திரையில் பார்த்து திருச்செங்கோடு தொகுதி, நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்செங்கோடு தொகுதியில் உள்ள எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 2,32,858 பேர் வாக்காளர்களாக ஏற்கனவே இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 31,911 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அதன் பிறகு எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 2,09,44 பேர். இவர்கள்தான் தேர்தலில் வாக்களிக்கலாம் என தற்பொழுது தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட குமாரபாளையம் தொகுதியை தற்பொழுது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆருக்கு முன் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,61,913 வாக்காளர்கள் ஏற்கனவே இருந்தது குமாரபாளையம் தொகுதியில். அவர்களில் இருந்தனர். அவர்களில் நீக்கப்பட்ட எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பது 5,20,26 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர்கள் 2,09,347. அதாவது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மொத்தமாக இந்த தொகுதியில் பார்க்கும்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,706 வாக்காளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளனர் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு. இப்போ குமாரபாளையத்தில் மட்டும் 2,347 பேர் வாக்காளர்களாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.